My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்ட்ரே ரவுண்டுக்குரிய நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்க போகுதுங்கிற ஷெடியூல் கொடுத்துட்டாங்க. ரிசல்ட் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. வேக்கன்சி போர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 2 இடங்கள் இருக்குது எம்பிபிஎஸ்க்கு. பிடிஎஸ்க்கு கொஞ்சம் சீட் இருக்குது. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் கொஞ்சம் சீட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அதை விட கொஞ்சம் அதிகமான சீட் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸில் 153 இடங்களும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 150 இடங்களும், ஆக மொத்தம் ரெண்டும் சேர்ந்து 303 இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ப்ளஸ் 305 இடங்கள் எம்பிபிஎஸ்க்கு அரசு கல்லூரிகளோட சேர்த்து இருக்கக்கூடிய இடங்களாக இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் உட்பட. இதில் கவர்மெண்ட் கோட்டா இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. ஸோ ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ்லையும் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்லையும் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையும் நான் தெளிவாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஸ்ட்ரே ரவுண்டுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் ஷெடியூல் 7.5 ரிசர்வேஷனில் பிடிஎஸ்ல சீட் இருக்குது. ஓகேங்களா, எம்பிபிஎஸ்ல இல்லை, பிடிஎஸ்ல சீட் இருக்குது. நான் முதல்ல இந்த 7.5 ரிசர்வேஷன் ஷெடியூலை காமிச்சிடுறேன். இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 13ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, 11ஆம் தேதியிலேருந்து இன்னிலிருந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாம் செய்யணும். ஓகேங்களா, இப்போது நமக்கு வந்து ரிசல்ட் எப்போ விட போகிறாங்க அப்படின்னா 14ஆம் தேதி ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. நவம்பர் 14 அந்த அன்னைக்கு ரிசல்ட் வருது. அலாட்மெண்ட் ஆர்டர் அன்றைக்கி டவுன்லோட் பண்ணிவிட்டு 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும். டில் 20th ஈவினிங் 5 PM வரைக்கும் நமக்கு வந்து ரிப்போர்ட்டிங் இருக்குது. 12 மணியோட டவுன்லோடிங் ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிடும். இதான் ஷெடியூல். ஓகேங்களா, 7.5 ரிசர்வேஷனும் இதான் ஷெடியூலு. நான் வேகன்சி காமிச்சிட்டு இந்த 4th ரவுண்டுக்கு யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யார் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுக்கலைன்னா என்ன கான்சிக்வன்சஸ் இருக்குது, எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுற்று. இதில் நம்ம செய்யக்கூடிய சிறு தவறு கூட அடுத்த ஆண்டு கவுன்சிலிங்கில் கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்பையும் அது பறித்து விடும். அப்படிங்கிறதுனால ரொம்ப யோசித்து நிதானமாக தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பண்ண தப்புகளை பணத்தை வச்சு சரி பண்ணிடலாம். ஆனால் இப்போ பணமே செலவு பண்ணாலும் நம்ம தவறுகளுக்கு சில விஷயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ வேகன்சி காமிச்சிடுறேன், சரிங்களா. டென்டேட்டிவ் வேகன்சி ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணுறேன், வெப்சைட்டில் அவைலபிள். எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பிசியில் ஒரு சீட்டும் எஸ்டியில் ஒரு சீட்டும், டோட்டலாக 2 சீட் இருக்குது. 2 காலேஜ் இருக்குது. ஒன்று வந்து கேஏபியில் திருச்சியில் வந்து எஸ்டி கேட்டகரியில் ஒரு சீட் இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் நீல்கிரீஸில் பிசியில் ஒரு சீட் இருக்குது. இப்போ 3rd ரவுண்ட் க்ளோசிங் மார்க்கை விட இது வரைக்கும் சீட்டே கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கல்லூரி அப்படிங்கிறது, இந்த இடம் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்த சில கல்லூரிகள், டாப் காலேஜஸ்லாம் இருக்கும்ல, அந்த மார்க் அதிகமாக க்ளோஸ் ஆன கல்லூரிகள், பிஎஸ்ஜிக்கு, எம்சிஹெச் மாதிரி, அந்த காலேஜஸ்னுடைய மார்க்கை விட குறைவாக கூட இவங்களுக்கு சீட்டு கிடைக்கலாம். சீட் ரிசல்ட் வந்தவொடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக மார்க் குறையும். ஓகேங்களா, ஏன்னா அவங்களால ரீஅலாட்மெண்ட் வர முடியாது. இப்போ யாரெல்லாம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் 8 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா, 12 லட்சம் ரூபா செலவு பண்ணி படிக்கிறாங்களோ அவங்க இந்த 4th ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டுமாவது ஸ்விட்ச் ஓவர் ஆகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட எண்ணமாக இருக்குது. பட் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரில. இப்போ வந்து பணம் இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் எல்லாரும் அதே நிலையில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு எம்பிபிஎஸ் டிகிரியை 18,000 செலவு பண்ணி அரசு கல்லூரிகளில் படிக்கிறதுக்கும் 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா படிக்கிறதுக்கும் இடையில மார்க் டிஃப்ரென்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே மார்க்கில் ரேங்க்கில் தான் பறிபோயிருக்கும் அவங்களுடைய அரசு மருத்துவக் கல்லூரிகளினுடைய கனவு. எஸ்பெஷலி இந்த டாப் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண நிறைய மாணவர்களுக்கு. ஸோ இந்த 2 சீட் அரசு கல்லூரிகள் இருக்குது. கிடைக்கக்கூடிய மாணவர்கள் உண்மையாகவே அவங்களுக்கு வந்து காட்ஸ் கிரேஸ் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா, அடுத்து இப்போ ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா பார்த்தலாம். 17 கல்லூரிகளில் சீட் இருக்குங்க. ஒட்டுமொத்தமாக 17 ப்ரைவேட் காலேஜஸில் ஒவ்வொரு கேட்டகரியில் சீட் இருக்குது. பிசியில் ஓப்பன் கேட்டகரியில் சீட் எதுவும் இல்லை. பிசியில் 7 சீட் இருக்குது. அடுத்து பிசிஎம்ல சீட் இல்லை. எம்பிசியில் 8 சீட் இருக்குது. எஸ்சியில் 8 சீட் இருக்குது. எஸ்சியில் 6 சீட் இருக்குது. எஸ்டியில் எந்த சீட்டும் இல்லை ப்ரைவேட் காலேஜஸ். அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நமக்கு சீட் இருக்குது. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி அப்படிங்கிற கேட்டகரியிலையும் சீட்டுங்கிறது இருக்குது. எனக்கு இது என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம தான் 3rd ரவுண்ட்லேயே மைனாரிட்டி சீட் இல்லைன்னா அதை வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக மாற்றிடுறோமே, அதுக்கப்புறம் ஏன் இங்கே மைனாரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து புரிபடலை.
ஜாயின் சீட்டு கிடச்சப்பறம் சேராமல் போனாங்களா இல்லை என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. நமக்கு வந்து சீட்டுங்கிறது வந்திருக்கு. ஒரே ஒரு இது பார்த்திங்கன்னா மலையாள மைனாரிட்டியில் மட்டும் சீட் இல்லை, கிறிஸ்டின் மைனாரிட்டியில் 4 சீட் இருக்குது. எந்த காலேஜ்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாதா மெடிக்கல் காலேஜில் 4 சீட் இருக்குது கிறிஸ்டின் மைனாரிட்டியில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பனிமலரில் ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி சீட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மைனாரிட்டி கேட்டகரியில் இருக்கிற சீட். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் 116 சீட் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டியில் 5 சீட் இருக்குது, தெலுங்கு மைனாரிட்டியில் 3 சீட் இருக்குது. ஒட்டுமொத்தமாக 153 இடங்கள் அரசு ப்ரைவேட் காலேஜஸில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் ரெண்டு சேர்ந்து 153 இடங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்குது. சிமிலர்லி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் நமக்கு வந்து பிசி கேட்டகரியில் 16 சீட் இருக்குது. இதெல்லாம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். பிசிஎம்மில் 3 சீட் இருக்குது, எம்பிசியில் 10 சீட் இருக்குது, எஸ்சியில் 6 சீட்டு, எஸ்சிஏல 2 சீட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 110 இடங்கள் இருக்குது. ஒட்டுமொத்தமாக 150 இடங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இந்த 5 காலேஜ் சேர்ந்து இருக்குது. அதிகபட்சமாக வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காலேஜஸில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் தான் கொஞ்சம் சீட் அதிகம். ஏன்னா கவுண்ட் கம்மி, 5 காலேஜில் 150 சீட்டு, அங்கே இப்போ 22 காலேஜில் 153 சீட்டுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது எப்படி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்லையும் சீட் இருக்குங்க. 16 சீட் வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் சீட் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் வந்து கவர்மெண்ட் டென்டல் கிடச்சா கூட ஓகே அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா மட்டும் போடுங்க. சும்மா போட்டு பார்த்துட்டு சீட்டு கிடச்சிச்சு நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷம் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்புறம் ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ்லையும் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களில் ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 160 இடங்கள் ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவில் எல்லா கேட்டகரிலையும் சீட் இருக்குது. ஓப்பன் கேட்டகரியிலேயே 10 சீட் இருக்குது. இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 45 சீட்டும் 2 சீட் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டிலையும் இருக்குது. ஒட்டுமொத்தம் 160 இடங்கள் நமக்கு வந்து வேக்கன்சியாக இருக்குது ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில். இப்போ வந்து 7.5 ரிசர்வேஷன்லேயும் வேக்கன்சி இருக்குது. எங்கன்னா ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் மட்டும். ஓகேங்களா, ஒரு 6-7 காலேஜஸில் மொத்தமாக நமக்கு 7 சீட் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியில் பிரிஞ்சு இருக்குது. இப்போ இந்த 4th ரவுண்டில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பிகாஸ் இது வரைக்கும் நமக்கு வேக்கன்சி தான், நம்பர்ஸ் தான். பட் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய கவுன்சிலிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான, முக்கியமாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு நீங்கள் வந்து எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட்டும் டியூஷன் ஃபீஸும் பே பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் candidate should be careful while choice filling and it is advisable to choose preferred colleges only அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா நீங்கள் சேரலான்னு யோசிக்கிறீங்களோ, நீங்கள் யோசித்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த கல்லூரிகளை மட்டும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க அப்படிங்கிறதான் இதனுடைய மீனிங். அப்போ தேவையில்லாமல் மற்ற கல்லூரிகள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாடி கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எந்த காலேஜ் வேணுமோ அதை மட்டும் போடுங்க. வேண்டான்னு நினைக்கிற காலேஜை கோர்ஸை நீங்கள் போடாதீங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் மட்டும்தான் டார்கெட் பண்ணுறீங்கன்னா எம்பிபிஎஸ் மட்டும் போடுங்க. பிடிஎஸ் மட்டும்தான் டார்கெட் பண்ணுறீங்கன்னா பிடிஎஸ் போடுங்க. இல்லை சார் எனக்கு எம்பிபிஎஸ் டார்கெட் பண்ணுறேன், பிடிஎஸ் கிடைச்சாலும் ஓகேனா நீங்கள் ரெண்டையும் சேர்ந்து போடலாம். இங்கே எதில் சீட்டு கிடைச்சாலும் சேரலைன்னா அடுத்த வருஷம் கவுன்சிலிங் போக முடியாது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. கேண்டிடேட்ஸ் கேன் எடிட் தேர் சாய்ஸஸ் என் நம்பர் ஆஃப் டைம் பிஃபோர் சாய்ஸ் லாக்கிங். லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டா மாற்ற முடியாது. நீங்கள் வந்து சாய்ஸ் லாக்கிங்க்கு லாஸ்ட் டேட் வந்து 13ஆம் தேதி. ஓகேங்களா. நவம்பர் 13ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு சாய்ஸ் லாக்கிங் க்ளோஸ் ஆகிடும். அது ஒரு விஷயம். இப்போ வந்து நீங்கள் அடிஷ்னலாக இப்போ வந்து அலாட்டட் கேண்டிடேட்ஸ் செக்யூரிட்டி டெபாசிட்டுங்கிறது நீங்கள் பே பண்ணணும். அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். செக்யூரிட்டி டெபாசிட் பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா 5 லட்சம் ரூபா நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணணும் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு. கவர்மெண்ட் கோட்டானாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டானாலும் சரி. அதே மாதிரி பிடிஎஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா 2 லட்சம் ரூபா அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டாக கட்டணும். இதுக்கு முன்னாடி கட்டியிருந்த 1 லட்சம் ரூபா அல்லது 30,000 ரூபா அது செப்பரேட். இது அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட். ஆக மொத்தம் நீங்கள் முன்னாடி ஒரு 1 லட்சம் ரூபா கட்டியிருக்கீங்கன்னா இப்போ 5 லட்சம் ரூபா, ரெண்டு சேர்ந்து 6 லட்சம் ரூபா நீங்கள் டெபாசிட் கட்டியிருப்பீங்க. ஓகேங்களா. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4th ரவுண்டு சீட்டு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 4th ரவுண்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டாலே அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா ஜாயின்ட்னு எடுத்துப்பாங்க. டவுன்லோடிங் ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் பை த கேண்டிடேட்ஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஜாயினிங் த காலேஜ் ஆர் சீட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணியாச்சுனாலே நீங்கள் ஜாயின்ட் கேண்டிடேட்டாக மாறிடுவீங்க. அதனால் அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காலேஜுக்கு போய் சேரலைனா கூட டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸாக 10 லட்சம் ரூபா நீங்கள் என்ன பண்ணணும்னா பே பண்ணணும். ஓகேங்களா. இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து ஃபெயிலியர் டு ரிப்போர்ட் வில் பி கன்சிடர் அஸ் டிஸ்கண்டினியூவேஷன் அண்ட் த கேண்டிடேட் ஷுட் பே டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ் ஆஸ் பெர் கிளாஸ் 23. கிளாஸ் 23 அடிப்படையில்
ஆல்ரெடி ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. நீங்கள் டிஸ்கன்டினியூவேஷன் ஃபீஸுங்கிறது பே பண்ணணும். டிஸ்கன்டினியூவேஷன் ஃபீஸ் எவ்வளோ சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா வரும். சரிங்களா? 10 lakhs அடிஷ்னல் லாஸ் ஃபீஸு ஃபைனாக நீங்கள் கட்டணும். இது போக நீங்கள் ஆல்ரெடி கட்டியிருக்கக்கூடிய அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் 5 லட்ச ரூபா ப்ளஸ் நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய 1.3 lakhs இது எல்லாமே போயிடும். அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்கல்ல, அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 15 லட்ச ரூபா, கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 4.5 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் எல்லாமே போயிடும். திரும்ப உங்களுக்கு இதுலேருந்து ₹1 கூட நமக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஃபினான்ஷியலாக நமக்கு பெரிய லாஸ் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லை, இப்படி நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் கவுன்சிலிங்லேயும் நம்மளால் கலந்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு ஒரு காலேஜ் வேண்டானா அதை போடாதீங்க, ஒரு பிடிஎஸ் வேண்டானா பிடிஎஸ் போடாதீங்க, எம்பிபிஎஸ் வேண்டானா எம்பிபிஎஸ் போடாதீங்க. ஒரு பர்டிகுலர் காலேஜ் மேலே எனக்கு அபிப்பிராயம் இல்லைன்னா அந்த கல்லூரியை உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஓகேங்களா? இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலேஜ் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிளான் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஸோ இன்னிலேருந்து சாய்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறதும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நாட் எலிஜிபிள், யார் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு 3rd ரவுண்டு சீட்டு கிடச்சி நீங்கள் சேரலைன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ரவுண்ட் 3 தமிழ்நாடு ரவுண்ட் 3ல் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணலை அப்படின்னா தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 4, தமிழ்நாடு ரவுண்ட் 4. ஆல் இண்டியா கோட்டாலேயோ அல்லது ஸ்டேட் கோட்டாலேயோ தமிழ்நாட்டில் இருந்து வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் கூட ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், 3rd ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சி அந்த காலேஜில் அந்த சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? Either government quota or management quota candidates who have already joined in MBBS seats in all India quota or state quota, either government quota or management quota or NRI are not eligible to participate in this round of counseling. இதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் சீட்டு கிடச்சவங்க, ஜாயின் பண்ணவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. தமிழ்நாடு 3rd ரவுண்டில் சீட்டு கிடச்சி வேண்டான்னு சொன்னவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இந்த 2 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே செக்யூரிட்டி டெபாசிட்டை பற்றி நான் சொன்னேன், அதுவும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருக்கீங்க, உங்களுடைய ஆனுவல் இன்கம் 2.5 lakhs விட கம்மியாக இருக்குன்னா, இதுக்கு முன்னாடியே கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் வந்து டெபாசிட் பே பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த கேட்டகரி மாணவர்களுக்கு இப்போவும் கூட இந்த அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? whose annual income is less than 2.5 are exempted from additional security deposit. ஓகேங்களா? இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். சீட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் செலக்டிவான கல்லூரிகளை, உங்களுக்கு பிடித்த கல்லூரிகளை சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு காலேஜ் பிடிக்கலைன்னா அதை நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணாமல் இருப்பது அப்படிங்கிறது நல்லது. ஒரு வேளை சீட்டு கிடச்சி சேரலைன்னா அடுத்த வருஷம் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆல் இண்டியா கோட்டா 4th ரவுண்டில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அங்கே தான் ஜாயின் பண்ணணும். அகைன் அப்போ நான் கண்டிஷன் சொல்லிட்டேன். ஆல் இண்டியாவில் எந்த ரவுண்டில் சீட்டு கிடச்சிருந்தாலும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்குரிய பதில்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சீட்டே கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக, பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுற்றில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.